Welcome back to PINJUKARANGAL. Hi, hello cuties. Welcome back to PINJUKARANGAL and welcome back to Phonic Drill 2. இன்னைக்கு நம்ம ஃபோனிக் ட்ரில்லோட பார்ட் 15ல இருக்கோம். பார்ட் 14 வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம த சேம் கண்டென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளஸ்டர்ஸ் வித் பிக்சர்ஸ், பிளெண்டன்ஸே அண்ட் சென்டென்சஸ். ரொம்ப வேகமாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளஸ்டர்ஸ். இங்கே நமக்கு 3 கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3மே த சேம் சவுண்ட். ஓகேங்களா? சேம் சவுண்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் ஐ. அதாவது ஒரு வேர்டோட எண்டில் ஒய் வந்தாலோ, ஒரு வேர்டோட எண்டில் ஐஇ வந்தாலோ, ஆர் ஐஇ இடையில ஒரு கான்சனன்ட் சவுண்ட் வந்தாலோ அதை வந்து ஐ அப்படின்ற சவுண்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்ஸோட நம்ம சேர்த்து பார்க்கும்போது, அதாவது கிளஸ்டர்ஸ் வித் பிக்சர்ஸ் கண்டென்ட் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ. அதாவது ஒய் அப்படின்ற லெட்டர் வந்துட்டு ஒரு வேர்டோட எண்டில் வரும்போது எப்படி அதை சவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஐ as in cry. ஐ as in cry, அழுகிறது. சரிங்களா? ஐ as in fly. ஐ as in fly. அதாவது நம்ம ஒய்க்கு நம்ம சவுண்ட் படிக்கும்போது ஈ அந்த சவுண்ட் தான். ஈ as in yellow, ஈ as in yak, அந்த மாதிரி நம்ம சவுண்ட் படிச்சிருப்போம். பட் எங்கெல்லாம் அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ அந்த ஒய் அப்படின்ற லெட்டர் ஒரு வேர்டோட எண்டில் வருதோ அப்போ நம்ம அதை வந்து ஐ அப்படின்னு நம்ம சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஐ as in cry. ஐ as in fly. நெக்ஸ்ட் ஐ, அதாவது ஒரு வேர்டோட எண்டில் ஐஇ இந்த கிளஸ்டர் வரும்போது நம்ம எப்படி சொல்லணும்? ஐ as in பை. பை மீன்ஸ் ஒரு பாகம். ஐ as in பை, பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது 4/2 பங்கு, 1/4 பங்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஐ as in பை. ஐ as in டை. டை உங்களுக்கே தெரியும். ஐ as in பை, ஐ as in டை. ஓகே குட்டீஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பேஸ் இ, இந்த ஸ்பேஸில் ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்து இங்கே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ as in கைட். இங்கே கைட்டில் நீங்கள் கவனிங்க, இ அப்படின்ற லெட்டர் எப்போ ஒரு வேர்டோட எண்டில் வருதோ அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது அந்த கான்சனன்ட்க்கு முன்னாடி உள்ள வவ்வல் சவுண்டை நம்ம அந்த லெட்டர் நேமாலேயே நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு ஐ அப்படின்ற லெட்டர் தான் வந்திருக்கு. ஐன்ற வவ்வல் சவுண்ட் வந்திருக்கிறதுனால அது நம்ம ஐனே சொல்கிறோம். ஆக்சுவல் சவுண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இ. பட் எண்டில் வந்து இ வந்திருக்கும் போது நம்ம அந்த லெட்டர் நேமையே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஐ. ஐ as in கைட், பட்டம். ஐ as in பைக். பைக் உங்களுக்கு தெரியும். ஐ as in கைட். ஐ as in பைக். வெரி குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிளெண்ட் அண்ட் சே. எப்படி ஒரு வேர்டாக நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஐ, மை, ட்ரை, ஃப்ரை, ஷை, ஸ்கை அண்ட் ட்ரை. நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நம்ம இந்த 13 to 14 ஃபொனட்டிக் ட்ரில் பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? இது வரைக்கும் நீங்கள் இந்த 14 ஃபொனட்டிக் ட்ரில்ஸை வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு காம்பேக்ட் பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் நான் இதை ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். மை, ட்ரை, ஃப்ரை, ஷை, ஸ்கை அண்ட் ட்ரை. ஐ, டை, லை, பை அண்ட் டை. ஓகே குட்டீஸ், வெரி குட். ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் லாஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஐ, ஃபைன், மைண்ட், ஹைட், லைன், மைஸ், ரைஸ், லைம். இந்த மைஸ், ரைஸ் இந்த 2 வேர்டை நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதில் சிஇ, சிஇ இஸ் ஆல்சோ த கிளஸ்டர். ஓகேங்களா?
CE எப்போ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸாக வருதோ அப்போ அதை நம்ம வந்து அப்படின்ற சவுண்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? மைஸ், ரைஸ், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக இன்னொரு கிளஸ்டராகவே நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். பட் இங்கே இந்த 2 வேர்ட் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ ரீட் இட் ஒன் மோர் டைம். ஃபைன், மைன், ஹைட், லைன், mice, rice, lime. Okay cuties, then the last content is sentences. எப்படி sentences நம்ம pronounce பண்றோம் அப்படின்றத கவனிங்க. First one is the kite flies in the sky. Very good. I read it one more time. The kite flies in the sky. Very good. Please follow with me, children. I ride my bike by the side. Very good. I ride my bike by the side. Very good. Moving to the next one. Mike and Nike like pineapples. Superb sentence. Mike and Nike like pineapples. Very good. Next one is the mice try to bite a pie. Yeah, really nice sentences. The mice try to bite a pie. Very good. The next sentence. I like lime rice. Yeah, superb. I like lime rice. Very good, children. Then last one is draw a fine line. Draw a fine line. Superb. இப்போ இந்த எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஃபோனடிக் ட்ரில் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியாக ரீட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஃபோனடிக் டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.